வந்து நான் 3வது தடவை ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 சேனல் வச்சிருந்தேன். அந்த 2 சேனல்லையும் ஒரு தடவை போட்டுட்டேன். ஸோ இந்த சேனல்லையும் ஒரு தடவை போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபீமேல் பீட்டாக்கு எப்படி எக் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது மெயினாக பார்க்க போகிறோம். இன்னும் பீட்டா ப்ரீடிங்கில் ஒரு சில டிப்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீட்டா ப்ரீடிங் அப்படின்னு ஒரு டாபிக் வந்தாலே அதில் எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் முன்னாடியிலேருந்தே ஃப்ரைஸோட ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குட்டிங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு தேவை அப்படின்றத ஆன்லைன் வீடியோஸில் பாருங்கள். என்னோட வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். எந்த பார்க்கலனாலும் பரவாயில்ல, எதனா ஒரு வீடியோஸோ இல்லை ஆன்லைன் வெப்சைட்லேயும் பார்த்து என்னென்ன ஃபுட்டு தேவையோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரீடிங் பண்ணணும். ஸோ குட்டிங்களுக்கான உணவு தான் வந்து மெயின். ப்ரீடிங் வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு விஷயம் தான். குட்டிங்களை வளர்க்குறதுல கம்பேர் பண்ணுறப்ப ப்ரீடிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ ஈஸியான பீட்டா ப்ரீடிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கஷ்டமான வேலைங்க நமக்கு இருக்குது. ஃபீமேல் பீட்டாவோட எக் கவுண்ட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஸோ ஃபீமேல் பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ரீச் பண்ணுறப்பே வயிற்றுக்குள்ளே வந்து எக் இருக்கும். 4-5 சென்டிமீட்டர்ன்றது ரொம்ப சின்ன சைஸு. ஸோ அந்த சைஸ்லேருந்தே அது வயிற்றுக்குள்ளே எப்பயுமே வந்து எக்கை வந்து அது வச்சுக்கும். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி டைமில் எக்கை வந்து லே பண்ணோம், எப்போ வந்து அது முட்டை போடணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேல் ஃபீமேலை நம்ம ப்ரீடிங் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப பெண்ட் ஆகி எக்கு வந்து லே பண்ணோம். அப்படி இல்லை மேல் ஃபீமேலை வெறுமனே வந்து நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா, எப்பயுமே அது ஃப்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்குமா, தினமும் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருந்தா, ஸோ அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் ஃபீமேல் வந்து எக்கை வந்து போட்டுரும். அந்த எக்கெல்லாம் ஹேட்ச் ஆகாது, அப்படியே வந்து எக்கு போடும். சரிங்களா? ஸோ ஃபீமேலோட எக் கவுண்ட் அப்படின்றது 100லேருந்து 500 600 ஆயிரக்கணக்கில் கூட ஒரே பீட்டா ஃபீமேல் வந்து எக்ஸை வந்து லே பண்ணியிருக்கு. ஒரு ஃபீமேல் ஒரு எக் கவுண்ட்டில் வந்து முட்டை போடுது. இப்போ 100 முட்டை போடுது அப்படின்னா அது எப்படி அதிகபட்சமாக வந்து எக் கவுண்ட்டை போட வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஏஜ் அதிகமாக அது எக் கவுண்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வயசாகுது அப்படின்னா நல்லா க்ரோ ஆகும். ஸோ ஒரு 4-5 சென்டிமீட்டர் இருக்க ஃபிஷ்ஷு வந்து 7-8 சென்டிமீட்டர் ரீச் பண்ணுறப்ப நல்லா ஃபேட் ஆகிடும். உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் பீட்டாஸ் எதெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா